नमस्ते। दक्षिण भारत हिंदी प्रचार सभा की प्राथमिक पाठ्य पुस्तक पाठ 4 पाठम 4 पृष्ठ संख्या 21 பக்கம் எண் 21. இந்த பாடத்தில் நாம் मैं हूँ, तुम हो, हम हैं, आप हैं, ये हैं, वे हैं இவற்றை படிக்கப் போகின்றோம். அதாவது मैं என்றால் நான், ஹூ என்றால் உள்ளேன் என்பது பொருள். நிகழ்காலத்தில் மை என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹூ என்று முடியும். मैं हूँ நான் உள்ளேன். तुम हो तुम என்றால் நீ, हो என்றால் உள்ளாய். तुम हो நீ உள்ளாய், நீ இருக்கிறாய். நிகழ்காலத்தில் தும் என்று துவங்கும் வாக்கியங்கள் ஹோ என்று முற்று பெறும். அதன் பிறகு ஹம் हैं, आप हैं, ये हैं, वे हैं. ஹம் என்றால் நாம், நாங்கள். ஆப் 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 என்றால் நீங்கள் அல்லது தாங்கள். ஏ ஏ ஏ என்றால் இவர்கள், இவைகள், இவர். இவர்கள், இவைகள், இவர் என்று குறிக்கும். வே வே என்பது அவர்கள், அவைகள், அவர் என்பதை குறிக்கும். இந்த நான்குமே, அதாவது ஹம், ஆப், ஏ, வே, ஹம், ஆப், ஏ, வே, இந்த நான்குமே நிகழ்காலத்தில் ஹே ஹே என்று முடியும். இந்த ஹேயில் புள்ளி உள்ளதை பாருங்கள். ஹே என்ற எழுத்தின் மேல் புள்ளி உள்ளது. ஹே ஹே என்பது பன்மையை குறிக்கும். இதை முந்தைய பாடங்களிலும் பார்த்தோம். ஹம் ஹே, ஆப் ஹே, ஏ ஹே, வே ஹே. ஹம் ஹே என்றால் நாங்கள் உள்ளோம், நாம் உள்ளோம். ஆப் ஹே என்றால் தாங்கள் உள்ளீர்கள், தாங்கள் இருக்கிறீர்கள். ஏ ஹே என்றால் இவர்கள் இருக்கிறார்கள், இவைகள் உள்ளன, இவர் உள்ளார். வே ஹே என்பது அவர்கள் இருக்கிறார்கள், அவைகள் உள்ளன, அவர் இருக்கிறார் என்பதை குறிக்கும். சரியா? இப்பொழுது பாடத்திற்குள் பார்க்கலாம். मैं लड़का हूँ, நான் சிறுவன். मैं लड़का हूँ, நான் சிறுவனாவேன் என்று சொல்ல வேண்டும். ஹூ என்பதை வைத்துக்கொண்டு, ஆனால் தமிழில் நான் பையன், நான் சிறுவன் என்ற மட்டில் கூறுகின்றோம் அல்லவா? मैं लड़का हूँ, நான் சிறுவன். मैं हूँ நான் உள்ளேன். मैं लड़का हूँ நான் சிறுவன், நான் சிறுவனாக இருக்கின்றேன் என்று இந்த வாக்கியத்தின்படி நான் சிறுவனாக இருக்கின்றேன் என்பது பொருள். ஆனால் தமிழில் நாம் அப்படி சொல்லும் வழக்கத்தை வைத்து கொள்ளவில்லை. நான் சிறுவன் என்று மட்டுமே கூறுகின்றோம் அல்லவா? मैं लड़का हूँ நான் சிறுவன். मैं मोहन हूँ நான் மோகன். मैं यहाँ हूँ நான் இங்கே உள்ளேன். யஹா என்பதற்கு இங்கே என்று பொருள் என்று முந்தைய பாடத்தில் படித்தோம். मैं यहाँ हूँ நான் இங்கே உள்ளேன். मैं घर में हूँ நான் வீட்டில் உள்ளேன். घर में हूँ நான் வீட்டில் உள்ளேன். அடுத்தது तुम कौन हो, तुम कौन हो நீ யார். कौन என்றால் யார். தும் என்று துவங்கும் வாக்கியம் ஹோ என்று நிகழ்காலத்தில் முடியும் என்று நாம் பார்த்தோம். தும் கौन हो நீ யார்.
मैं लड़का हूँ நான் சிறுவன். तुम कहाँ हो நீ எங்கே இருக்கிறாய். कहाँ कहाँ என்றால் எங்கே. मैं यहाँ हूँ நான் இங்கே இருக்கிறேன். यहाँ இங்கே. क्या तुम गोपाल हो என்ன நீ கோபாலா. கோபால் ஹோ கோபாலாக இருக்கிறாயா. என்ன நீ கோபாலா. नहीं मैं गोपाल नहीं हूँ இல்லை நான் கோபால் இல்லை. நஹி என்பதில் புள்ளி வைத்துள்ளது பாருங்கள். நஹியில் எப்பொழுதும் புள்ளி வைக்க வேண்டும். நஹி मैं गोपाल नहीं हूँ இல்லை நான் கோபால் இல்லை. मैं मोहन हूँ நான் மோகன். मैं अध्यापक हूँ मैं अध्यापक हूँ. யுத் மகாப்ரான் தாவை பாதியாக எழுதியிருக்கின்றார்கள் பாருங்கள். அத்தியாபக் ஹூம் நான் ஆசிரியர். ஆப் கौन हैं ஆப் कौन हैं தாங்கள் யார் அல்லது நீங்கள் யார். मैं गोपाल हूँ நான் கோபால். क्या आप वकील हैं क्या आप वकील हैं என்ன தாங்கள் வக்கீலா வக்கீல் தொழில் செய்கிறீர்களா. नहीं मैं वकील नहीं हूँ இல்லை நான் வக்கீல் இல்லை. வக்கீல் என்ற சொல் தமிழில் கூட எடுத்தாளப்படுகின்றது அல்லவா, பயன்படுத்துகின்றோம். मैं वकील नहीं हूँ நான் வக்கீல் இல்லை. मैं अध्यापक हूँ நான் ஆசிரியர். அடுத்தது பக்கம் 22 पृष्ठ संख्या 22. दो लड़के दो लड़के இரண்டு சிறுவர்கள். லடுக்கா என்பது ஒருமை, லடுக்கே பன்மை. ஹம் லடுக்கே हैं நாங்கள் சிறுவர்கள். ஹம் லடுக்கே हैं. ஹம் दो लड़के हैं நாங்கள் இரு சிறுவர்கள், இரண்டு சிறுவர்கள். ஹம் ரவி और ராஜ் हैं நாங்கள் ரவி மற்றும் ராஜ் ஆவோம். ஹம் பாயி பாயி हैं பாயி பாயி என்றால் சகோதரர்கள். ஹிந்தியில் பாயி என்றால் சகோதரன் என்பது பொருள். சகோதரர்கள் என்பதற்கும் பாயி என்றுதான் சொல்வார்கள். பாயி என்பது ஒருமையையும் குறிக்கும், பன்மையையும் குறிக்கும். பாயி பாயி என்ற பயன்பாடு ஹிந்தியில் உள்ளது. அதற்கு பாயி பாயி என்ற பயன்பாடு ஹிந்தியில் உள்ளது. அதற்கு பொருள் சகோதரர்கள் என்பதாகும். ஹம் பாயி பாயி ஹே நாம் சகோதரர்கள், ஆர் நாங்கள் சகோதரர்கள். ஹம் வித்யார்த்தி ஹே ஹம் வித்யார்த்தி ஹே நாங்கள் மாணவர்கள். வித்யார்த்தி என்றால் மாணவர்கள். இங்கு பாருங்கள், வி இத்து மூன்றாவது தா, அதாவது அல்பப்ரான் தா, அதன் கீழ் சிறிய கோடு உள்ளது. அதற்கு ஹலந்த் என்று பெயர் என்று முன்பே பார்த்தோம்னா, வித்து யா இர்த்தி, இர் என்பது தீ என்ற எழுத்தின் மேல் உள்ளது, ஒரு சிறிய கொக்கி போல் உள்ளது பாருங்கள். இர்த்தி வித்யார்த்தி. வி இத் யா இர் தி. இந்த இர் என்பது தீயின் மேலே சென்றிருக்கின்றது. வித்யார்த்தி மாணவர்கள். ஹே ஹம் வித்யார்த்தி ஹே நாங்கள் மாணவர்கள். அதன் பிறகு दो लड़कियाँ दो लड़कियाँ लड़की ஒருமை, லடுக்கியா பன்மை. இங்கு ஒன்று கவனியுங்கள். லடுக்கி என்று பார்த்தபொழுது கீ என்று இருந்தது, நீண்ட ஸ்வரம் அல்லவா, தீர்க்கமாக இருந்தது. லடுக்கி என்று பார்த்தோம். அதே லடுக்கியா என்று இருக்கும் பொழுது இந்த கீ என்பது குறிலாகிவிட்டது. லடுக்கி என்ற பொழுது நெடிலாக இருந்தது, நெடில் கீ லடுக்கி என்றோம். பன்மையில் வரும்பொழுது அது குறிலாகிவிட்டது. தோ லடுக்கியா இரண்டு சிறுமிகள். ஏ கौन हैं
இவர்கள் யார்? ஏ இவர்கள் कौन हैं யார்? ஏ लड़कियां हैं இவர்கள் சிறுமிகள். ஏ दो लड़कियां हैं இவர்கள் இரண்டு சிறுமிகள். ஏ விமலா और सरला हैं இவர்கள் விமலா மற்றும் சரளா ஆவார்கள். ஹே பன்மை வரும்பொழுதெல்லாம் ஹே என்று இருக்கின்றது பாருங்கள். புள்ளி உள்ளது, ஹேயின் மேல் புள்ளி உள்ளது, ஹே என்று உச்சரிக்க வேண்டும். ஏ ஸ்கூல் மே ஹே இவர்கள் பள்ளியில் உள்ளார்கள். ஸ்கூல் என்றால் பள்ளிக்கூடம். இங்கு பாருங்கள், சா என்பது பாதியாக எழுதப்பட்டுள்ளது, இஸ் பாதியாக எழுதப்பட்டுள்ளது. எனவே இஸ் என்று உச்சரிக்க வேண்டும். ஸ்கூல் ஸ்கூல் மே ஹே பள்ளிக்கூடத்தில் உள்ளார்கள். அடுத்தது கீதா और லதா. கீதா மற்றும் லதா. வே कौन हैं அவர்கள் யார்? வே கீதா और லதா हैं அவர்கள் கீதா மற்றும் லதா ஆவார்கள். கீதா கஹாं है கீதா எங்கே இருக்கிறாள்? கீதா கஹாं है கீதா கஹாं है இங்கே ஹே என்பதன் மேல் புள்ளி இல்லை, ஒருமை. எங்கே இருக்கிறாள் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். கீதா மைதான் மே ஹே கீதா மைதானத்தில் இருக்கிறாள். மைதான் மே மே என்றால் அதில், மைதானத்தில் ஹே இருக்கிறாள். லதா கஹாं है லதா எங்கே இருக்கிறாள்? லதா भी मैदान में है லதா கூட மைதானத்தில் இருக்கிறாள். भी भी என்றால் கூட, ஆல்சோ. லதாவும், லதா भी லதாவும் मैदान में है மைதானத்தில் உள்ளாள். மைதான் என்று எழுதுவோம், சொல்லும்போது मैदान என்று சொல்லுவோம். சரியா? இங்கு உள்ள शब्दार्थ பார்க்கலாமா? पृष्ठ संख्या 23 பக்கம் 23. शब्दार्थ शब्द प्लस अर्थ வார்த்தைகளின் பொருள். मैं मैं என்றால் நான். हूँ என்றால் இருக்கிறேன். तुम நீ. हो हो இருக்கிறாய், நீ இருக்கிறாய். घर 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 என்றால் வீடு. आप आप நீங்கள் அல்லது தாங்கள். नहीं नहीं இல்லை. अध्यापक अध्यापक ஆசிரியர். हम நாம் நாங்கள். लड़के சிறுவர்கள். लड़कियां சிறுமிகள். भाई भाई என்பது சகோதரர், சகோதரர்கள் என்ற இரண்டையும் குறிக்கும். வித்யார்த்தி வித்யார்த்தி மாணவர், மாணவர்கள். இந்த வித்யார்த்தி என்ற சொல்லும் ஒருமை மற்றும் பன்மையை குறிக்கும். மாணவர், மாணவர்கள் இரண்டிற்குமே வித்யார்த்தி என்றுதான் சொல்ல வேண்டும். வே வே என்பது அவர், அவை, அவைகள், அவர்கள் என்ற அர்த்தங்களை குறிக்கும். ஏ என்பது இவர், இவை, இவைகள், இவர்கள் என்றெல்லாம் குறிக்கும். ஹே 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 என்பது இருக்கிறோம், இருக்கிறீர்கள், இருக்கிறார்கள் என்ற அர்த்தங்களை குறிக்கும். இவற்றை நாம் பாடத்தில் பார்த்தோம் அல்லவா? மீண்டும் மீண்டும் படித்து பாருங்கள். இந்த வீடியோவில் கேட்பதை மனதில் பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் மீண்டும் கேட்டு உச்சரிப்பை சரிப்படுத்தி கொள்ளுங்கள். சரியா? இவற்றை நீங்கள் சாதாரண பேச்சு வழக்கில் உபயோகிக்க ஆரம்பியுங்கள். அப்பொழுதுதான் பேச்சு மொழி சுலபமாக வரும். சரியா? தன்யவாத். நன்றி.